மீனாட்சி, பசி எடுக்குது, சாப்பாடு கொண்டா. என்னடி சாப்பாடு கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற? இன்னைக்கு சாப்பிடறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். கொடுங்க. இருங்க. என்னடி இது? இது பிஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? முத்தத்தை கொடுத்து என்ப கிளி பாக்கெட் அடி. ஆசையும் என் நேசமும் ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பார. பாத்தீங்களா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பாட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா You me don't worry. சரி, இங்க கொஞ்சம் சொரி. ஐயோ, நீ சொரிதே என்னமோ மாதிரி இருக்கடி. வாடி எங்க அப்பா கிழங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட வாடாத பாய திறந்தேன். அடி கூடு கட்டுற குயிலே, ஓ மாடு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற? மொத்தமா குடிடி. இறக்கும். கண்ணே கம். கண்ணே, உன் கண்ணு 10 பைசா பன்னு, உன் மூக்கு ஐயர் கடை கேக்கு, உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நாறுதா? அவ்வளவு அகலம். உன் காது கேட்காது. கேட்காது. ஏண்டி அழுகிற? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிறேன். ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே, காசை கண்டபடி செலவழிக்குதே, அதனால நம்ம பணம் எல்லாம் போய் நம்ம 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. இப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்துலாங்கறியா? ஐயோ, அது இல்லங்க. பின்ன என்னடி, என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற? ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எப்பப்ப போடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? கண்ணு இல்ல, கோச்சுக்காத. பேனே எடுக்கிறது இல்லையா? இப்ப என்ன நீ போடணுங்கிற? அவ்வளவுதானே. எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். ஆனாரூனா சீனா. எங்க அப்பா எவ்வளவு நீளத்துக்கு வச்சிருக்கான் பேர. வணக்கம், நான் தான் சிங்காரவேலன், அட்வொகேட். நான் டாக்டர். நான் சொன்னேன் கோட்டை பார்த்தா தெரியாது. நான் தான் ஆனாரூனா சீனா தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே. அதுக்கு இல்லைங்க, உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்களே. என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டினான் ராஜா தேசிங்கு. ராஜா தேசிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகான். இது ஏதோ ஒரு கான் கட்டினாரா இல்லையா? அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க. இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் சொத்தை பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மடையும் எழுதி வச்சான்? நீங்க தாங்க. அதனால ஆனா எப்பா? என்னங்க இது? இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஏன் கையெழுத்து தான். எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வாங்க பக்கம். அடி பாவி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிங்க லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்காரவேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும், பூந்தமல்லி தோட்டத்தையும், நகைக்கடையையும் மற்றுமுள்ள தாவர சங்கம சொத்துக்களையும் உங்க சுய நினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்திருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம், வெளியே போன்னு சொன்னா உடனே இங்க போயிடணும். போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு போய் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேடி. ஒண்ணுதான். சும்மா இருங்கடி.
என்ன மங்கள எரியுதுடி புரியுதா? நாவல் எவ்வளவு த்ரில்லா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட நான் படிச்சிட்டு தரேன். நான் படிச்சிட்டு தரேன்டி. நீ முதல்ல நான் படிக்கிறேன்டி. இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சிட்டு தரேன். சொல்றி சும்மா இருடி நீ. என்ன உங்க தகராறுலாம் தீர்ந்துச்சா? போடி. ஐயோ கேமரா எங்கடி? எங்க போச்சு? நீ தானே மாட்டிட்டு இருந்த. அதான் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ எங்க போச்சுடி? என்ன கேட்டா? உன்ன கேட்டா? ஏ உஷா நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி போடினா. போடடி. நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி டீ போ. கேமரா என்னது? தெரியும். எப்படி தெரியும்? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப எல்லாமே தெரியுமா? எல்லாமே என்ன? நான் எதுக்கு போட்டுட்டு போனேன்னு தெரியுமா? அது மட்டும் தெரியாது. தெரியாது? தெரியாது. சார், எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. மாலாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழி சொல்ல சொன்னா இவரை கொல்றதுக்கு வழி சொல்றீங்களா? என் கண்ணு என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம். கொஞ்சம் இதுக்கு கையட்டல கிட்ட வாய. யாரையா போன் ஆட்டுறது? ஹலோ, நான் தான் ராமநாத முட்டி. ராமநாதன் செட்டி. என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு போரூர் ஏரிக்கரைக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வரணும். நோட்டாவா சில்லறையாவா? எப்படியோ அப்படி. நீயே மாத்திக்கிறீங்கயா? யோ, என்ன எல்லாம் மடையன்னு நினைச்சியா? ஆமா, என் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? உன்னைய பேச சொல்றேன் கேளு. சொல்லியா? நான் தான் டாடி மாலா பேசுறேன். என்ன கடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டாடி. ஐயோ, நம்ம பொண்ணு தாண்டி பேசுறா. எனக்கு மட்டும் புதுசு சண்டை தெரிஞ்சா உன்னை குத்துன்னு குத்தி. ஆமா, இங்கதான் குத்துவீங்க. வேற எங்க குத்த சொல்ற? அங்க போய் குத்துங்களேன். ஐயோ, அங்க வாயை திறந்தாலே குத்துவாங்கடி. இப்ப நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும். அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க, உங்க பணத்தை உங்க பொண்ணு பாக்கும். உங்க 2 பேரும் பணத்தையும் நான் பாப்பேன். என்னங்க, என்ன ஆச்சு? முதல்ல ஒரு பணம்னா, ரெண்டாவது 2 பணம்னா என்ன பணத்தை வச்சு பொருட்காட்சியா நடத்த போறாங்க. யார் யார சொன்னா? என்னையும் என் பொண்ணையும். அம்மாடி, என் பேர் அடிப்படலையே. சந்தோஷப்படாதீ, அடுத்த போன் வந்தா உன்னையும் சொல்லுவாங்க. என்னடி பயமுறுத்துற? சார், இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார். நாம உடனே போலீஸ்க்கு போய் ஆகணும். ஏயா, போலீஸ் போலீஸ்னு சொல்லி என்ன அவங்கிட்ட மாட்டி விடவே பாக்குறியா? சார், நான் உங்க விசுவாசமுள்ள வேலைக்காரன். நான் சொல்றேன். ஐயோ, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். குழப்பாதீங்கயா, சட்டையை கிழிச்சுக்கிட்டு போல இருக்கு. போங்கய்யா, போங்கய்யா. அம்மா, எல்லாம் யாரு? ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. செட்டியார், நில்லுங்க இங்க. என்னது ஆளே இல்லாம ஆடுது? மரம். பெட்டியில பணம் இருக்கா? இருக்கு. திறந்து காட்டு. எதை? பெட்டிய. அத விவரமா சொல்ல வேண்டாமா? தரையா பெட்டிய? என்னது தரன்னு பயமுறுத்துற? அப்ப நான் திறந்தேன், நீ பயந்துருவ. பணம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பொட்டியில. பெட்டிய மூடு. ஆய், அங்கேயே பெட்டிய வச்சுட்டு 10 அடி பின்னால போ.
ஏன்பா ஒரு மனுஷனுக்கு 6 அடி தானப்பா தேவை? எனக்கு 10 அடி தேவை. உன் உயரத்தை பொறுத்தது, உன் இஷ்டம். போ பின்னாடி. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன திருப்பி வேண்டி கிடக்குது? பின்னாடி திரும்ப. என்ன செய்ய போற? திரும்ப சொல்றேன். ஏன்பா எடுத்துட்டியா? ஐயோ, இன்னும் இல்லையா? ஏன்பா தம்பி, ஜேம்ஸ் பாண்டு சைபர் 7 என் பொண்ணு எங்கப்பா? நேரம் அவன் வீட்டுக்கு போ. உன் பொண்ணு அங்க இருப்பா. ஓடு ஓடியா. இரியா, இவ்வளவு நேரம் புரிஞ்சுட்டு வரேன், ஓட முடியல. சரி, நீங்களா? அப்பா, உங்க ரூமுக்குள்ள வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் போல இருக்கு. சரி. உங்களுக்கு ஒண்ணுன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. வேண்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க. காபி சாப்பிடுங்க. ஐயோ, நான் நிறைய காஃபி ஐயே, சாப்பிடலைங்க. சாப்பிடுங்க. வேண்டாங்க. முதல் தடவை வீட்டுக்கு பரவாயில்லைங்க. சாப்பிடுங்க. பரவாயில்ல, வேண்டாங்க. சொல்றேன், அப்ப நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடு. ஐயோ. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிரில வந்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போகுது.